மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா பூ மீன் எப்படி கழுவலாம்னு தான் பார்க்க போகிறோம். பூ மீன் வந்து ரொம்ப பூ போல தான் கழுவணும் மக்களே. ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பார்த்துவாங்க. இந்த மீன் எந்த டேஸ்ட்டில் இருக்கும் தெரியுமா? சென்னையிலலாம் சங்கரா மீன் சொல்லுவாங்க, நம்ம ஊரில் நவர மீன் சொல்லுவாங்க. அந்த டேஸ்ட்டில் இருந்துச்சு. முட்டை போல இருந்து ரொம்ப சாஃப்டாக இருந்து பார்த்துவாங்க. இது வந்து எல்லா மீனை போல் கழுவ வேண்டியதான் மக்களே. ஃபஸ்ட்டு வந்து செவிலிகளெல்லாம் எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறமா இதில் வந்து செல்லு ரொம்ப இல்லை, லைட்டாக தான் இருந்தால் அதை வந்து அருவாமனையில் 2 பக்கமும் தேய்ச்சா போதும், ஈஸியாக வந்துடும். நான் வந்து ஃபஸ்ட்டு தலையை வச்சு தான் கழுவலாம்னு நினச்சேன். ரெண்டாவது பார்த்தேன் தலையை எடுத்துருவோம். என்னென்னா அதில் ஒரு கண்ணு மட்டும்தான் இருக்கும், வேறு எல்லாம் முள்ளாக இருக்குமா, பிள்ளைகளும் தின்னாது. அதனால் அதை எடுத்தேன். ஆனாலும் இன்னொன்று உங்களுக்கு கழுவி காமிக்கணும்ல, அதனால தலையை வச்சு கழுவி காமிச்சிருக்கேன். தலையை வச்சு கழுவுனாலும் அந்த சாலை மீன்லாம் இருக்குது பற்றியில், அது போல் கழுவுனா போதும். ரொம்ப ஈஸி மக்களே, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மீன் கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க சரியா? இதில் வந்து 2 கலரில் இருக்குது. இது ஒரு கலராக, இன்னொன்று வந்து ஒரு மாதிரி பச்சை கலர் போல் இருக்கும், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி மக்களே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்க நாஞ்சில் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.